கர்த்தர் நம்மளை கிருபையாய் மீண்டுமாக ஒரு வாரத்தை நம்மளுக்கு கொடுத்து அவர் சந்நிதியில் வர தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செஞ்சிருக்கிறாரா? ஆமாம், எனக்கு நிஜமாகவே நன்மை செய்திருக்கிறார். எல்லாருக்கும் செஞ்சிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில் கூட ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். சங்கீதம் 92, அதன் தலைப்பே அப்படி தான் சொல்லியிருக்குது, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம்னு சொல்லி. கர்த்தரை நன்றியோடு கூட இன்னைக்கு இந்த காலை வேளையில் முழு இருதயத்தோடும் இந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சபையாக சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமேன். ஒரு அருமையான சங்கீதம். நம்மளை சத்துருக்கள் எல்லாம் அவர் சிதறடிக்க பண்றாரு. அந்த சத்துருக்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும், அது ஒரு வியாதியாகவோ வறுமையாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ எப்படிப்பட்ட காரியத்தில் வந்தாலும் தேவன் நமக்கு நீதி செய்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதக்காரன் பாடியது போல நம்மளும் இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளை நீர் எங்களுக்கு காண செய்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்தினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்லையும் ஆண்டவரே உம்மை பாடத்தக்கதாய் எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாய் கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவாலயத்திற்கு வருகிறதற்கு ஆண்டவரே ஆயத்தமாய் வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு இருக்கிற இருதயத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷம் நிறைந்த இருதயத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறதற்காக ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் இன்னும் துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக வந்திருக்கிற இந்த இடத்துல வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் நாங்கள் வாசித்ததின்படி ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக இருக்கக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, நீர் பாராட்டி வருகிற ஒவ்வொரு கிருபைகளுக்காகவும் ஆண்டவரே சபைக்கு செய்து வருகிற எல்லா இரக்கங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றியோடு இருதயத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனை கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிற எங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதுக்கு மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அது உண்மை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவரே எந்த காரியத்தை நாங்கள் மையப்படுத்தாதபடிக்கு உண்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் இருதயத்திலிருந்து போற்றி துதிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஆராதனையாய் உம்முடைய இருதயத்திற்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லி இருக்கிறது கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிற எந்த இடத்துலையும் வந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தத்தக்கதாய் எங்களுடைய வாயினால் அல்ல கர்த்தாவே, நீர் செய்த மகத்துவங்களை குறித்து நாங்கள் பாடி மகிழத்தக்கதாய் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாடல் வேலையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆராதனை வேலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாய் உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, செய்தி வேலையை உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கும்படியான காரியத்தை நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்ன காரியத்தை இந்த சபைக்கு நீர் பேச விரும்புகிறீரோ
உம்முடைய வாய் ஆண்டவரே அதை உரைக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய காதுகளை திறந்து கொடுங்க ஆண்டவரே. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதையும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு அது கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு விதையும் நூறத்தனையான பலனை தருவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த சபையில நடக்காத படிக்க கூட ஒரு பரிசுத்தத்திற்காக கூட இந்த காலை வேளையில கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை ஒருவரும் தொழுது கொள்ள முடியாதே கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்துல, எங்களுடைய சிந்தனையில, எங்களுடைய சரீரத்துல ஒரு பரிசுத்தத்தை கூட நீங்க காணப்படும்படியாய் செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வேறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபங்களும் உடைய சமூகத்துல பிரீதியாய் இருப்பதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வசனம் சொல்லுகிற காரியம் எல்லாத்திலும் ஆண்டவரே தேவரீருடைய கரம் கூட இருந்து இந்த சபையை நீங்க வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா சிஸ்டத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மியூசிக் சிஸ்டம் இன்னும் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமா இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே, வர தடைப்பட்டவர்களையும் நீங்க சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வரும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில இன்னும் உண்மை அறியாதவர்கள், உணராதவர்கள் ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கூட உடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அனைவரும் ஒருவராவது கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. அநேக மக்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பு அவர்களையும் தொடத்தக்கதாய் உதவி செய்யுங்க கர்த்தாவே. பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் எங்களை எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். வேளையில அவரிடத்துல அன்பு கூற, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குதுன்னு வசனம் இருக்கு. இந்த காலை வேளையில கூட அப்பா, எங்களை உமது கரங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நன்மைக்கு ஏதுவாக நீர் எங்களை நடத்துங்க. உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியா நாங்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு உம்மை துதிக்க போறோம். சபையோடு சேர்ந்து கூடி ஒருமனப்பட்டு நாங்கள் துதிக்க போகிறோம். நீர் மகிமைப்படுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து யாருமே சொல்ல முடியாது அவர் எனக்கு எந்த நன்மையுமே செய்யலைன்னு சொல்லி. அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. நம்ம பார்வைக்கு தீமையாய் தோன்றுகிற காரியத்துக்கு பின்னாடி கூட அவர் பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறார். நம்மளுடைய பாதைகளை செவ்வையாக்கி நம்மளை நேர் வழியிலே நடத்துகிற தேவன். அப்பா, எங்களை முழுவதுமா எமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி. எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய சமாதானத்தை இங்கே வைத்திருக்கிறீங்க. ஒருவரும் அதை பறித்து கொள்ள முடியாது என்பதை விசுவாசித்தவர்களாய், நிச்சயித்தவர்களாய் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் போகிற சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்களை நடத்தி இம்மட்டும் தாங்கி ஏந்தி தப்புவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் இந்த ஆராதனை பகுதியில் நீர் எங்களோடு இடைப்படுங்க கர்த்தாவே. எங்களுக்கு வார்த்தைகளை நீங்கள் அனுப்புங்கப்பா. நாங்கள் பாடப்போகிற ஒவ்வொரு பாடலிலும் நீர் மகிமைப்படுங்க. உம்மை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். நீர் இந்த சபையில் நீங்கள் எழுந்தருளுங்க கர்த்தாவே. உம்மை உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. கடினமான இருதயம் அல்ல, சதையான இருதயத்தை, உம்மை உணரத்தக்கதான இருதயத்தை எங்களுக்கு இந்த காலை வேளையில நீங்கள் கொடுங்கப்பா. உமக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்னு சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமா பாடுவோமா? நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே
ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், உற்சாகமாய் கரையில தட்டி சொல்லுவோமா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு ஆலயம் செல்லுவது மகிழ்ச்சியை தருது. இந்த காலை வேளையில இத்தனை பேர் உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு நான் என் ஆண்டவரை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்பி வந்தீங்க. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடுத்த வேளையிலும் என்னை கீழே
இன்பமே என் பெயரை அறிந்திரே. அவையம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அளவில்லா நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுவே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோ. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின்
பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு புதிய நாளில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி சங்கீதம் 107 சங்கீதத்தில் 13-14 வசனத்தில் சொல்லப்பட்டபடி அவர் நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை என்ன படுத்துறாரு? பலப்படுத்தி உனக்குள் இருக்கும் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சொல்றேன், இதை நம்ம முதல்ல விசுவாசிக்கிறவர்களாய் அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாசல்களின் தாழ்பாள்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்பதை நாம் நம்பணும். அதே போல் அந்த வாசல்களை நாம் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இந்த வாசல்களை குறித்து இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கிற பூமிக்கு அடுத்த சில காரியங்களில் நாம் என்ன செய்கிறோம்? வாசல்களை ஸ்திரப்படுத்தும்படி உறுதி செய்யும்படி யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சில ஆவிக்குரிய வாசல்களை நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார்ல. எப்படி நம்மளுடைய சரீரமானது கண், செவி, மூக்கு எல்லாம் இருக்குதோ அதே போல ஆவிக்குரிய மனிதனுக்கும் அந்த வாசல்கள் அவசியம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். வேதத்துல இயேசு கிறிஸ்து பூமியில் வந்த பிறகுதான் சபைக்கும் சரீரத்திற்கும் உள்ள ஒற்றுமையை அவர் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்தி இருக்கிறத, எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு நாளும் சபையை குறித்து பேசும்போது சரீரத்தை குறித்து பேசல. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக இல்ல புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் சபையானது சரீரத்திற்கு ஒப்பிடப்பட்டு பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 20வது வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிற ஆகைய தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி என்னுடைய சரீரம் தேவன் வசிக்கும் ஆலயமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர், நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் புதிய ஏற்பாடு வரையும் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயமானது பரிசுத்தமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்து கொண்டால் தான் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஸ்தலமாய் ஆலயமாய் மாறும். அப்ப இந்த ஆலயத்திற்குள், இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள், என்னுடைய சரீரத்திற்குள் மாசுபடுகின்ற காரியங்களை நான் போடுவேன் என்றால் அப்ப அதற்கு ஒரு வாசல்கள் இருக்குல்ல. நம்ம என்ன நம்மளுடைய உணவு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சரீரமும் என்ன செய்யுது? மாறுதான் இல்ல. சில நேரம் சில டாக்டர்ஸ்ட்ட நம்ம போகும்போது சொல்றாங்க, உங்களுக்கு இந்த விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருக்குது, அதனால நீங்க என்ன செய்யுங்க? விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிற ஃபுட் ஐட்டம் எடுங்க, இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க? டேப்லெட் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது அந்த குறிப்பிட்ட உணவை இல்ல விட்டமினை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய சரீரம் என்ன செய்யுது? பலப்படுதா இல்லையா? அது போலவே ஆவிக்குரிய மனுஷனா இல்ல ஆவிக்குரிய சரீரத்திற்கு எந்த காரியம் வரணும், எந்த காரியத்தை நான் அனுமதிக்கணும், எந்த காரியத்தை தவிர்க்கணும்னு சொல்லி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த நாளிலும் கூட ஆவிக்குரிய வாசல்கள், நான் பெற்றிருக்கின்ற வாசல்களை நான் பலப்படுத்துவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாசல்கள் அப்படின்ன உடனே நம்ம நினைக்கிறோம் வீடு இல்ல நம்மளுடைய உலக பிரகாரமான சில காரியங்கள், பேங்க், லாக்கர், இப்படிதான் நம்மளோட வாசல் நினைக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பேச தெரிந்து கொண்ட ஒரு உறுப்புகள் கண், காது. கண் மூலமாக, எனக்கு என்னுடைய சரீரத்திற்கு என்னுடைய சரீரத்தின் வாசலா இருக்கிறது. காதுகள் என்னுடைய சரீரத்தின் வாசலா இருக்குது. என்னுடைய பாடியினுடைய என்ட்ரி பாயிண்ட் கண்களும் காதுகளும் தான். எதெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் கேட்கிறோமோ, இதன் அடிப்படையில் என்னுடைய சரீரம் என்ன செய்யுது? ரியாக்ட் ஆகுது. அப்படிதானே? நான் பார்க்கின்ற காரியங்கள் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியான காரியங்கள் இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது.
நான் பார்க்கின்ற காரியங்கள் எனக்கு ஒரு பயமா இருந்தா என்னுடைய சரீரம் எப்படி ரியாக்ட் பண்ணுது? ஒரு பயத்தை கொடுக்கிறது, ஒரு நடுக்கத்தை கொடுக்கிறது. அதே போல செய்திகள், நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள், என்னுடைய செவிகளில் ஏற்கக்கூடிய காரியங்கள் எனக்கு ஒரு பயத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்குது. அப்போ என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த கண்களும் காதுகளும் குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். நமது சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். இங்கு சொல்லப்பட்ட கடைசி காரியம் 20வது வசனத்தில் கடைசி பகுதி, சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். நம்மளுடைய ஒருவேளை இந்த சபையில் கூடி வருகிற நேரங்களில் மாத்திரமல்ல, என்னுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தணும், என்னுடைய ஆவி தேவனை மகிமைப்படுத்தணும். நம்முடைய ஆவி ஒருவேளை யாரு கண்களுக்கும் புலப்படாம இருக்கலாம், ஆனால் தேவன் அதை என்ன செய்திருக்கிறாரு? என்னுடைய ஆவியை அறிந்திருக்கிறார். அப்போ என்னை உண்டாக்கின படைத்த நம்ம பார்த்தோம், நம்ம உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்தார்? நம்மை அறிந்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை நான் பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய பெற்றோர்களுக்கே நான் யாருன்னு தெரியும், நான் பிறந்த பிறகுதான் என்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்களுக்கு நான் யாருன்னு தெரியும். ஆனால் நான் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை கண்டறிந்தவர் யாரு? பிதாவாகிய தேவன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணும், என்ன செய்யணும்ன்றது அவர் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை ஏதோ ஒரு உண்டாக்கி ஏதோ ஒரு ரோட்ல போடல. நம்மை உண்டாக்கிய தேவன் ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கி இருக்கிறார். அப்ப இவர் உண்டாக்கிய தேவன் என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார். அந்த உருவாக்குவதற்கு நேராய் தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பாதைகளை நாம் கடக்க வேண்டியதா இருக்கு. இது பிராக்டிக்கல் லெசன்ஸ் சில நேரம் கொடுக்கிறார், சில நேரம் தியரி கொடுக்கிறார். அப்போ பிராக்டிக்கல் நமக்கு தியரி பிளஸ்னே நல்லா இருக்குது, பிராக்டிக்கல் வேணா நம்ம சொல்ல முடியாது. அப்போ கர்த்தர் நம்மை உருவாக்குவதனுடைய நோக்கம் என்ன? அவர் நம்மில் மகிமைப்படும்படியா, என்னுடைய சரீரத்தின் மூலமாக, என்னுடைய ஆவியின் மூலமாக நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு அவசியமா இருக்குதுல்ல. தேவன் இந்த பூமியில் மனுஷனாய் அவதரித்த பிற்பாடுதான் சரீரமானது சபைக்கும், சரீரமானது சபையாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு? எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்றோம்? இந்த கண்கள் எதை பார்க்கணும்ன்றத கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? தீர்மானிச்சிருக்கிறார். முதலாவது உண்டாக்கிய மனிதனை கர்த்தர் ஒரு தோட்டத்தின் நடுவில் உண்டாக்கி, அந்த தோட்டத்தின் நடுவில் அவரை வைத்து செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் டூ லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய பிரத்யட்சமாய் வந்து நீ இதை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லல, ஆனால் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் கர்த்தர் இந்த வேதாகமத்தை உங்க கரங்கள் என்ன செய்திருக்கிறாரு? ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய மேனுவலா இருக்குது. ஒவ்வொரு பொருளை வாங்கும் போது அதுக்கு மேனுவல் கொடுக்குறாங்களா இல்லையா? 10 dirhamsக்கு ஏதாவது வாங்கினாலும் அதுல ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்த உடனே அது என்னது எப்படின்றத வச்சிருக்கானா இல்லையா? நம்ம ஒரு நாளும் படிச்சது கிடையாது, அப்படிதானே? கார் வாங்கும்போது, புது கார் வாங்கும்போது 2 நல்ல புக்கு, பெரிய புக்கு கொடுத்துருப்பான். யாரெல்லாம் அந்த புக்கை முழுசா படிச்சிருக்கோம்? கிடையாது. ஓட்டும் போது ஏதாவது ஆச்சுன்னா மட்டும் என்ன செய்யறது? தெரிஞ்சுக்கிறது. அப்படிதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். ஆதாமுக்கு இந்த வார்த்தைகள் அவன் கையில் கொடுக்கப்படல, அவர் பிரத்யட்சமாய் அவனோடு கூட பேசினார் என்று சொல்லப்படுகிறோம். ஆனால் இன்று தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த வேத புஸ்தகம் தான் நம்மளுடைய மேனுவலா இருக்குது. இந்த வேத புஸ்தகத்துல இல்லாத அறிவியல் கிடையாது, பூகோளம் கிடையாது. என்னுடைய சரித்திரத்தை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கும் சவால்கள் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அல்ல, இது போல சந்தித்த அநேக சவால்கள் சந்தித்து வெற்றி கொண்டவர்களுடைய சாட்சியை இந்த புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? பலனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இப்பொழுது இந்த காண்கின்ற கண்கள் என்னுடைய பார்வையின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? அமைத்துக் கொள்ளுகிறதுக்கு ஏதுவாய் நடக்கிறது. பாருங்களேன், இன்னொரு வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்களை படிக்கலாம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்களே என்பதே. ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமல், காதுகளினால் கேளாமல், இருதயத்தினால் உணராமல் இருக்கும்படி அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதா? கொளுத்திருக்கிறது, காதோ மந்தமா இருக்கிறது, கண்களை மூடிக்கொண்டார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு இது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உலகத்திற்கு நாம் எல்லா காதுகளையும் கண்களையும் திறந்து கொடுத்திருக்கிறோம். உலகத்தின் காரியங்களில் அப்டேட்டடா இருக்கிறோம். எது ட்ரெண்டோ அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னது? காதுகளினால் கண்களினால் காணாமல்,
கண் எப்பொழுதுமே கர்த்தர் உண்டாக்கின சில காரியங்களை நமக்கு புலப்படுத்தும்படி அவர் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் கண்களில் இருந்தும் காணாதபடி, காதுகள் இருந்தும் கேளாதபடி, இருதயத்தினால் அது உணர்ந்து, அப்போ இங்க பாருங்க, கண்ணு காது இது ரெண்டுத்தையும் எங்க போய் சேர்க்குது? இருதயத்துல போய் சேர்க்குது. நான் காண்கின்ற காட்சிகள் படமாக மாற்றி என்னுடைய இருதயத்தில் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா தான் என்னுடைய சிந்தைக்குள் அது போகுது. நான் எதை அதிகமாய் பார்க்கிறனோ, எது அதிகமாய் என்னுடைய கண்களினால் ஈர்க்கப்படுகிறதோ அது டைரக்டா எங்க போகுது? என்னுடைய. அதனால தான் சொல்றாரு இயேசு, அநேக காரியங்களை கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயமாகிய இந்த பலகையில் என்ன செய்ய? இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதிக்கொள். உன் இருதயத்தை எனக்கு தான். எதுக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை எனக்கு தான்? வேற எதுவும் கேட்கல. உன்னுடைய இன்டெலிஜென்சி எனக்கு கொடு, உன்னுடைய பொருளை எனக்கு கொடுன்னு கேட்கல. மகனே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கிறார். அப்போ இருதயத்தை கொடு என்பதனுடைய அர்த்தம் என்ன? எதை நான் பார்க்கிறனோ அது என்னுடைய இருதயத்தில் என்ன செய்கிறது? உணர்வை கொடுக்கின்றது. அப்போ இங்க சொன்ன காரியம், என்னுடைய கண் இருந்தும் பார்க்காம இருக்கிறீங்க. 16வது வசனத்தில் படிச்சீங்களா? 16. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்கள் பார்க்குது? எத்தனை பேர் காதுகள் கேட்குது? உலக பிரகாரமான கண்களை குறித்து நான் சொல்லல. தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் உங்களுடைய கண்கள் காணுதா? அவருடைய சத்தத்திற்கு காதுகள் கேட்குதா? அப்போ நீங்க யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், பாக்கியம் உள்ளவர்கள். இந்த காலை வேளையில் அந்த கண்களை குறித்து சில காரியங்களை உங்களோடு கூட புலப்படுத்த நான் பேச வாஞ்சிக்கிறேன். நான் படிக்கிறேன் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 130வது வார்த்தை வசனம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தந்து பேதைகளை ஞானியாக்குகிறது. The entrance of his word give light and it will give understanding to the simple. கண்களில் ஒளி. முதலாவது நான் ஒளியை பெற்றுக்கொள்ளணும்னா என்னுடைய கண்களில் ஒரு ஒளி இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியுது? சில பேர்கள் கண்கள் பார்வையற்றவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு நம்மளை போல இருக்கலாம். நிறைய பேருக்கு, சிலருக்கு ஒரு பாதிப்பு நம்ம தெரியும். சில பேர் கண் தெரியலனா கூட நம்மளை போல கண்கள் இருக்கலாம். ஆனா அந்த கண்ணில் என்ன இல்லை? ஒளி இல்லை. எப்பொழுது ஒளியானது இன்னொரு ஒளியோடு கூட அது 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 என்கவுண்டர் பண்ணுதோ, எதிர்கொள்ளுதோ, அப்பதான் என்ன செய்யுது? அந்த தாக்கத்தின் மூலமாக ஒரு காரியத்தை உள்வாங்கிக் கொள்ளுது. கண்களில் ஒளி. எனக்குள்ள ஒரு ஒளி இருக்குது. இந்த ஒளி என்னதான்? உங்கள் கண்கள். சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், என்ட்ரன்ஸ் ஆஃப் ஹிஸ் வேர்ட். உம்முடைய வேதத்தின் பிரசித்தம் வெளிச்சத்தை தந்து பேதைகளையும் ஞானியாக்குகிறதா. சொல்றேன், என்னுடைய கண்கள் எதை பார்க்குதோ அதன் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையும் என்ன செய்யும்? மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க இல்ல, ஏன் சொல்றேன்? கண்களினுடைய பார்வையின் அடிப்படையில் தான் கண்களுடைய அநேக பாவங்கள் கற்பம் தரிக்கிறது. என்னது? எப்படி தெரியுமா? அநேக பாவங்கள், முக்கியமா அநேக பாவங்கள் கற்பம் தரிப்பதனுடைய காரியம் என்ன தெரியுமா? நான் எதை பார்க்கிறேன், நான் எதை பேசுறேன், எதை நான் கிசுக்கு என்னுடைய பேசுற வீண் வார்த்தைகளுக்கு நான் என்னுடைய வாய்களை இடம் கொடுக்கிறேன்னா, புறங்கூறுதலுக்கு என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன். இதெல்லாம் எங்க இருந்து வருது? நான் எதை பார்க்கிறனோ. நிறைய மோஸ்ட் ஆஃப் த சின் பை விஷன். நான் எதை பார்க்கிறனோ, என்னுடைய கண்களை நான் எதுக்கு ஒப்பு கொடுக்கிறனோ. இல்லை, சில பேர் பல காரியங்களை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ஆசை. அங்க ஏதாவது பேசுறாங்கன்னா காது மட்டும் அவங்க ஏதோ பேசுறது தெரியுது. இல்லை, அவங்க ஏதோ பேசுறாங்க, என்ன பத்தி தான் பேசுறாங்கல்ல, ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இல்லை, நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன தெரியணுமோ கர்த்தர் உங்களுக்கு எப்படியும் அதை அறிவிப்பார். நான் அநேக தடவை சொல்லியிருக்கிறேன். உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட கர்த்தர் எனக்கு அதை அறிவிக்கணும்னு நினைச்சார்னா எப்படியாவது கர்த்தர் உங்களுக்கு அதை என்ன செய்வாரு? அறிவிப்பார். உங்களுக்கு அது தேவையில்லைன்னா கர்த்தர் அதை உங்களை விட்டு விலக்கி தான் வைப்பார். உங்க முன்னாடியே பேசுற மாதிரி தான் இருக்கும். இல்லை, அதான் சொல்றேன், அநேக பேச்சுல பாவம் இல்லாமல் போக, தேவையில்லாம என்னுடைய காரியத்துல வேண்டாம். அப்போ என்னுடைய கண்கள் எதை பார்க்கிறதோ, அநேக பாவத்தினுடைய பிறப்பிடம் என்னுடைய கண்களா தான் இருக்குது. நம்ம பார்க்கிறோம், அவர்களை குறித்து புரளி பேசுறோம், வீண் பேச்சுகளை பேசுறோம். இதன் அடிப்படையில் என்ன நடக்குது? அது என்னுடைய இருதயத்துல ஸ்டோர் ஆயிருது. அப்போ என்னுடைய கண்கள் எதை பார்க்கிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில காரியங்களை நடப்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம்ல. ஹல்லேலூயா. எனவே கேட்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்பதில் மிகவும் கவனமா இருக்கு. எடுத்துக்கொள்ளும் பாருங்களேன், யாக்கோபு முதல் அதிகாரத்தில்
13 முதல் 15 வரை வாசிக்கலாம். யாக்கோபு, ஜேம்ஸ் சாப்டர் 1:13-15. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நாம் கண்களினால் பார்க்கிறதும் வாய்களினால் பேசுறதும் இல்லை, என்னுடைய காதுகளுக்கு நான் இடம் கொடுக்கிறதுனால சில காரியங்களை நாம் ஈர்ப்புண்டுகிறோம், இல்லை இச்சிக்கப்படுகிறோம். இதனால் சில சோதனைக்குள் நாம் என்ன செய்கிறோம்? நான் தான் சொல்றேன், என்னுடைய பார்வை தேவன் எந்த விதமாய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அப்படிதான் நான் பார்க்கணும்னு நான் தீர்மானிச்சுட்டா தேவையற்ற காரியங்களை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? பொருட்படுத்தவே மாட்டீங்க. உங்களுக்கு எதிரான காரியங்கள் நடந்தாலும் கூட கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை என்ன செய்ய மாட்டீங்க. சில பேர் எல்லா பிரச்சனையும் நான் போய் என்ன செய்யணும், எல்லாம் எனக்கு தெரியணும்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை நாம் தேவையில்லாம நாம் என்ன செய்யறோம், வாங்கி கொள்கிறோம். அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியம், தேவன் அவர் என்ன செய்யறாரா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நான் ஏற்கனவே இந்த காரியத்தை சொன்னால் மறுபடியும் சொல்றேன், தேவன் சோதிக்கிறவர் அல்ல. He will not tempt, but he will test. அவர் பரீட்சிக்கிறவரா இருக்கிறார். தேவன் நம்மை பரீட்சித்து பார்த்து தான் அடுத்த ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு போறார். எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரோ, டெஸ்ட் வச்சு தான் அடுத்த கிளாஸுக்கு அவங்களை கொண்டு போறது போல தேவன் உங்களையும் என்னையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் பரீட்சிக்கிறவரா இருக்கிறார். நம்மளை டெம்ப்ட் பண்றதெல்லாம் யாரு? நம்மை விழத்தள்ளுகிற சத்ருவாகிய பிசாசு தான். நான் கீழே விழும்படி பிசாசானவன் தான் என்னை தள்ளுகிறானே தவிர கர்த்தர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. அப்போ அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ ஒருத்தன் சோதிக்கப்படுகிறான்னா ஃபர்ஸ்ட் என்னது? தன் இச்சையின்படி இச்சிக்கப்பட்டு இழுக்கப்பட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், என்னுடைய பார்வை இச்சைக்கு நேரா இருந்ததுன்னா அது இழுக்கும். ஹல்லேலூயா. நான் எதை பார்க்கிறேனோ அதை என்னை இழுத்துதுன்னா நான் ஜாக்கிரதையா இருக்கணும். இழுத்து சோதிக்கிறதுக்கு ஏதுவாய் அது கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இச்சையானது கர்ப்பம் தரித்து, பாவம் கர்ப்பம் தரித்து ஒரு நாள் பிறப்பிக்கும். பிறக்கும் போது எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். பாவம் பிறக்கும் போது எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? இச்சிக்கும் போது தெரியாது, கர்ப்பம் தரிக்கும் போது தெரியாது. ஒரு பெண்மணி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆன உடனே எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. நாளடைவில் என்ன செய்யாது, சில பேருக்கு முழு பிரெக்னன்சி வரையுமே தெரியாது, ஆனால் பிறந்த உடனே எல்லாருக்கும் தெரியும். அதே போல நாம் பார்த்து நம்முடைய இச்சித்து இழுப்புண்டு நாம் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கும் போது அது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனால் பாவமானது அது பிறப்பிக்கும் போது மரணத்தை என்ன செய்ய முடியும்? மரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப பாவம் கர்ப்பம் தரிக்கும் போது தெரியாம இருக்கலாம், ஆனால் அது பிறப்பிக்கும் ஒரு நாள். என்னது? அந்த பிறப்பிக்கும் போது எல்லாம் பார்க்கக்கூடும். அப்போ ஒருவனும் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு தான் இருக்குது. கர்த்தர் உங்களையும் என்னை சோதிக்கிறதுக்காக அவர் பூமியில் வரல, உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார், உங்களையும் என்னையும் பாதுகாப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில இதை நாம் அறிந்து கொள்ளணும். அப்ப பார்க்கிற கண்களையும் காதுகளையும் தேவன் உண்டாக்கினார். நீதிமொழிகள் 20:12-11 அதுதான் சொல்லுது. காண்கிற கண்களையும் கேட்கிற செவிகளையும் கர்த்தரே உண்டாக்கினார். இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். அப்போ இந்த ரெண்டு காரியங்களை குறித்து அநேக வாசல்கள் நமக்கு இருந்தாலும் கூட ஆவிக்குரிய வாசல் இந்த கண்களையும் செவிகளையும் குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். எதை நான் பார்க்கிறேன், எதை நான் கேட்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா மாறும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. நான் பார்க்கின்ற காரியங்கள், நான் எதை அதிகமாய் பார்க்கிறேனோ, எதை அதிகமாய் கேட்கிறேனோ, அதுதான் என்ன செய்கிறது, எனக்கு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம்ல. ஹல்லேலூயா. பாருங்க, சில சங்கீதங்களை நான் உங்களுக்கு வாசித்து இந்த நாளில் செய்திக்கு நேராக நான் கடந்து போறேன். முதலாவது, என்னுடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டு வாசிக்கணும். என்னுடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டு வாசிக்கணும்.
என்னுடைய காதுகள் அவருடைய சத்தத்தை கேட்கணும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையனுடைய முக்கியமான காரியம். நான் என்னை எல்லா சோதனையிலிருந்தும் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்னுடைய கண்கள், கர்த்தர் இரண்டையும் அவர் தான் உண்டாக்கினார். நம்ம பார்க்கிறோம், கேட்கிற காதுகளையும் காதையும் காண்கின்ற கண்ணையும் இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். சரிதான். எதற்காக உண்டாக்கினார்? என்னுடைய கண்கள் அவருடைய பிரமாணங்களை படித்து அறிந்து கொள்வதற்கும், படிப்பதோடு அல்ல, படித்து அறிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் எனக்கு கண்களை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்டளைகளுக்கு செவிசாய்க்கும்படியாய் என்னுடைய காதுகளில் என்ன செய்யணும்? அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய். ரெண்டு காரியங்களுக்காக தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை மட்டும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம அவர் நம்முடைய வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தின்னு சொன்னோம், இந்த வாசல்களை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் என்னிடத்துல தான் இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாசல்ல ரெண்டு விதமான காரியங்களை நான் சொல்ல போறேன். ரெண்டு விதமான, ஒன்று கண்களுக்கு ஒளி வேணும்னு சொல்லப்படுகிறது. கண்களுக்கு எனக்கு ஒளி இருந்தாதான் வெளியில் காணப்படுகின்றத படமாக்கி எனக்கு என்ன செய்யும்? என்னுடைய இருதயத்திற்குள் அது பதித்துக் கொள்ளுகிறது என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டு விதமான ஒளியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று, ஒரு ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்னது? யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாதிருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ என்னுடைய கண்களின் ஒளி இருந்தாதான் வெளியில் காணப்படுகிற காட்சிகளை நான் பார்க்க முடியும். கண்களில் ஒளி இல்லைன்னா ஒளி இருள் அடைந்து இருக்கிறோம். நான் கண் இருந்து வெளிப்படையான கண்கள் இருந்தும் கூட நான் பார்க்க முடியாது. அப்போ கண்களுக்குள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒளி, அவர் எந்த ஒளியை பார்க்கிற? ரெண்டு ஒளியை நான் பார்க்கிறேன். ஒன்று சொல்லாரு, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். எந்த ஒளியை கொண்டு என் கண் பார்க்குது? ரொம்ப அவசியம். எந்த ஒளியை கொண்டு நான் பார்க்கிறேன்? அடுத்தது இன்னொரு ஒளியை குறித்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இன்னொரு ஒளி என்னது? சாத்தானின் ஒளி. ரெண்டு வகையான ஒளி. ஒளியின் தூதன் என்று அவனுக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். என்னுடைய கண்கள் எந்த ஒளியின் மூலமா இந்த உலகத்தை பார்க்குது? கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் சத்துருவானவன் ஒளியின் தூதன் என்ன செய்யறான்? ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டவனா இருக்கிறான். அப்ப ரெண்டு விதமான ஒளியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் சில சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன், அதன் பிற்பாடு செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 101ஆம் சங்கீதத்தின் 3வது வசனத்துல, தீங்கான காரியத்தை நான் என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களுடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது தீங்கான காரியத்தை என் கண்கள் என்ன செய்ய மாட்டேன்? வைக்க மாட்டேன். எதெல்லாம் தீங்குன்றத தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு நல்லா தெரியும். சில காரியம் துவங்கும் முன்பதாக என்னுடைய கண்களுக்கு முன்பதாக எது இருக்கிறது, இது நன்மையா தீமையா என்று சொல்லி உங்களுக்கு வெளியில வந்து அது ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஞானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்மை தீமை அறியக்கூடிய காரியங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சொல்றோம், ஆதாமுக்கு தான் அந்த காரியம் கொடுக்கப்பட்டது. நன்மை தீமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் நன்மையான, இதை நீ என்ன செய்யாத, தொடாத அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வேதத்தில் சொல்லப்படுது, matured food those who are belongs to, solid food for those who are matured. திடமான ஆகாரம் யாருக்கு? நன்மை தீமை அறியக்கூடிய வல்லமையை பெற்றுக் கொண்டிருக்கிற மெச்சூரான கிறிஸ்டியன்ஸ் தான், முதிர்ச்சியான கிறிஸ்தவர்களுக்கு தான். உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர், ஒரு ஒளி நான் தான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் இன்னொரு வசனம் சொல்லுது, அவன் ஒளியின் தூதனை போல என்ன செய்தான்? தூதனை போல ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டவனாய் வரான். எந்த ஒளியை வாங்கி கொண்டு நீங்க பாக்குறீங்க, எந்த ஒளியின் மூலமாய் நீங்க பாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. இங்க பாருங்க, அடுத்தது சங்கீதம் 16:8 சொல்லப்பட்டது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்ச்சதில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு முன்னாடி சொல்லுது 101ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பார்த்தோம்? தீங்கான காரியத்தை நான் என் கண்முன் வைக்க மாட்டேன். ரெண்டு காரியம், நான் எதை நான் என் கண்முன் வைக்கணும், எதை என் கண்முன் வைக்க கூடாது என்பதை நான் அறிந்தவனா இருந்தா
நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்ன்றதை நான் என்ன செய்ய முடியும், எப்படி இருக்கணும்ன்றதை நான் தீர்மானிக்க முடியும். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன்னு சொல்ற தாவீது அடுத்ததுல சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப எதை முன் வைத்திருக்கிறோம்? எந்த ஒளியை கொண்டு இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க? எந்த ஒளியின் மூலமாய் இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன்? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். தேவனுடைய ஒளியை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறவனா இருந்தா நான் பரிசுத்தமானதை மாத்திரமே பார்க்க முடியும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, கேருபீன்கள் சேராபீன்கள் கீழே பூமியில் இறங்கி தேவதூதர்கள் வரும்போது அவன் 2 செட்டைகளாலும் தன்னை மூடிக்கொண்டு 2 செட்டைகளாலும் அவர்கள் நிர்வாணத்தை மூடிக்கொண்டவர்களாக அவர் சொல்லாத உலகத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? உலகம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. என்னுடைய கண்கள் நல்லதா இருந்ததுன்னா நான் பார்க்கிற காரியங்கள் எப்படி இருக்கும்? நன்மையான காரியங்களா தான் இருக்கும். ஹல்லேலூயா. என் காதுகள் நல்ல காதுகளா இருந்தா தேவையில்லாத காரியங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கணும்னு விரும்ப மாட்டேன். கர்த்தர் எதை எனக்கு வைத்திருக்கிறாரோ அது என் காதுகளுக்கு என் செவிகளுக்கு எட்டும். ஹல்லேலூயா. அநேக இடங்கள் நான் சொல்ல முடியும். எப்போ சங்கீதக்காரன் தன் கண்களை திறக்கணும், எப்போ மூடணும்னு அவன் அறிந்திருந்தான். தேவையற்ற காரியங்களில் அவனை பார்க்க விரும்பவே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை குறிப்பிட்டு நான் செய்திக்கு நேராக போறேன். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 18வது வசனம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை, ஆமா கர்த்தாவே இதுக்கு என் கண்களை திறந்தரலும், உமது வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. மாயை நான் பாராதபடி என் கண்களை விலக்கி அருளும். அப்ப எதை நான் பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எப்ப நான் திறக்கணும், எப்ப நான் மூடணும் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட பிரத்யட்சமா இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாசலை பலப்படுத்தி அவர் உங்களுக்குள் இருக்கும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலும் கூட உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 22, 23ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உன் கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். என்னுடைய சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கணும்னா முதலாவது என்னுடைய கண்கள் என்ன செய்யணும்? நல்லதா இருக்கணும். If your eye is good, the whole body is full of light and life. என்னுடைய கண்கள் நல்லதா இருந்தா அப்ப கண்கள்ல நல்லது கெட்டதுன்னு இருக்குதா? இல்ல. நல்ல கண்ணு கெட்ட, கர்த்தர் படைத்த ரெண்டுமே நல்லது. அதுதான் நம்ம பார்த்தோம்ல. கேட்கிற காதையும் காண்கின்ற கண்கள் இவ்விரண்டையும் உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் ஒரு நாளும் கெட்டதை நமக்கு உண்டாக்குற தேவன் அல்ல. ஆனால் அது நல்லதாகவா கெட்டதாகவான்னு தீர்மானிக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிற இந்த சரீரம், இந்த வாசல்கள் எதை நான் அனுமதிக்கிறேனோ அதன் அடிப்படையில் தான் கண்ணு நல்லதா கெட்டதான் என்ன செய்கிறது பார்க்கிறோம்ல. இன்னைக்கு தான் நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இதெல்லாம் கேட்டதில்லை. இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஸ்கிரீன் டைம். நாங்களாம் வளரும் போது ஸ்கிரீன் டைம்லாம் கிடையாது, நம்ம கண்ட்ரோல் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது டிவியில் போட்டால் அதான் நமக்கு ஸ்கிரீன் டைம். மற்ற நேரம் டிவி ஆன் பண்ணாலும் ஒரு ப்ரோக்ராமும் இருக்காது இல்லை. இன்னைக்கு நமக்கு நிறைய நமக்கு எல்லாமே ஒரு திரட்சி இருக்கும்போது தான் நமக்கு டெம்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எப்பொழுது ஒரு பெரிய பெருக்கம் இருக்குதோ அதுதான் ஒரு டெம்டேஷன்ஸ் இருக்குது இல்லை. நம்மளுடைய ஸ்கிரீன் டைம் எது அதிகமாக ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அப்படிதான் நம்ம இருப்போம் இல்லை. இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், 3 சிறுமிகள், சின்ன பிள்ளைங்க, 12, 14, 16 இயர்ஸ் சின்ன பெண் பிள்ளைகள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள். காரணம் என்ன? அவர்கள் பார்க்கிற கேம் விளையாண்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய உயிரை 9வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். காரணம் ஏதோ ஒரு கேமோ ஒரு சீரியலோ எது பார்க்குறாங்க நமக்கு தெரியல. நாம் எதை பார்க்கிறோமோ, என்னுடைய கண் நல்லதா இருந்தால் என் சரீரம் முழுதுமாய் வெளிச்சமாய் இருக்கும் அப்படின்றது. The whole body is full of light. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொன்ன தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் பரமேறி போகும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு
வெளிச்சமா இருக்கிறீங்க. நான் ஒளியா இருக்கிறேன், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? ஒளியினிடத்திலிருந்து இந்த வெளிச்சத்தை நாம் உள்வாங்கி கொண்டால் நீங்கள் நான் இந்த உலகத்திற்கு எப்படி இருப்போம்? வெளிச்சமா இருக்கணும். அதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே என்ன செய்ய மாட்டானா? நடக்க மாட்டான். நான் ஒரு நாள் வெளிச்சமா ஒரு நாள் நான் இருளா இருப்பதற்கு முடியவே முடியாது. எனக்குள் இருக்கின்ற வெளிச்சம் வரும்போது என்ன செய்யும்? இருள் அகன்று போகும். நம்ம இந்த ரூம்ல வரும்போது உள்ள ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் கிறிஸ்டினா அல்ல. தேவைப்படும் போது வெளிச்சத்தை போட்டுக்கணும், தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கணும். அப்படி அல்ல. நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். எங்க நின்னாலும் நம்ம ஸ்டாண்ட் அவுட் ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய வாசல்ல நான் என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். எதை நான் பார்க்கிறேன்? ஏன் பார்வையை குறித்து கர்த்தர் சொல்றாரு? இது ஏன் இந்த வாசலுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து சொல்றாருன்னா, நான் எதை அதிகமாய் பார்க்கிறேனோ அது நேரா எங்க போன்னு சொல்லியிருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் காதிருந்தும் கேட்காமல், கண்ணிருந்தும் காணாமல், அவர்கள் இருதயத்தில் உணராமல். இது ஏன் சொல்லப்பட்டிருக்குது? இந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த என்ட்ரி பாயிண்ட் நேரா என்னுடைய இருதயத்தில் போய் என்ன செய்யுது? ஸ்டோர் ஆயிருது. ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய சிந்தைக்கு அது போய் என்ன செய்யுது? தியானிக்குது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம். இது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய கண்கள் நல்லதா இருக்கணும்னா, அவர் வேதத்தின் அடிப்படையில் இந்த காரியத்தை நான் நிறுத்தி கொண்டேன் என்றால் என்னுடைய சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். ஆனால் இந்த என்ட்ரி பாயிண்ட் நான் எது அதிகமாய் பார்க்கிறேன்? ஒருவேளை தவறான தீங்கான காரியத்தை பார்க்கிறேன்னா அது என்னுடைய இருதயத்தில் ஸ்டே ஆயிருது. அது அப்புறம் என்ன செய்யுது? கொஞ்ச நேரத்தில் என்னுடைய சிந்தைக்கு வருது. சிந்தையில் நான் தியானிக்க ஒரு நாள் சரீரம் சொல்லுது செஞ்சு பார்க்கலாம். அப்போ செய்யும் போது தான் என்ன செய்யுது? என்னுடைய சரீரம் பாவத்திற்கு அடிமையாய் மாறுது. அப்போ இது எங்க ஆரம்பிக்குது? என்னுடைய கண்களில் ஆரம்பிக்குது. என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் இந்த மாதத்தில் நம்ம தியானிக்கிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா இது கேட்கறது நல்லா தான் இருக்குது. ஆனா அது எப்படி செயல்படுத்தணும்? நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டதுன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி நான் செயல்படுத்தணும்னு அது தெரியணுமா இல்லையா? இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நான் எப்படி செய்யணும்? செயல்முறை நமக்கு அவசியம். வீட்டில் சமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செய்முறை இருக்குதா இல்லையா? எல்லாத்தையும் ஒன்னா போட்டுட்டு ஒரே இதில் இன்னைக்கு அப்படிலாம் வந்துருச்சுல, ஒன் பாட் குக்கர், அது வேற. ஆனால் நான் ஒரு காரியத்தை ஒரு சமையலை செய்கிறேன், அது ஒன் பாட்டில் செய்ய முடியாது. அப்படின்னா இந்த சமயத்தில் இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் போட்டாதான் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்றத நான் நினைச்சோன்னா, கர்த்தர் சில செயல்முறைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நான் பார்க்கின்ற காரியம் என்னுடைய இருதயத்தில் போய் அது என்ன செய்து பதிந்தருளுது. சில காட்சிகளை என்னால் மறக்கவே முடியல. சில காரியங்கள் எனக்கு அவங்க எனக்கு பண்ணின காரியங்களை எனக்கு கண்கள் முன்னாடி நிற்கிது, என்னால் மறக்க முடியலன்னு நம்ம யோசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தீங்கான காரியத்தை நாம் பார்த்தது நிமித்தமாய் என்னுடைய இருதயங்களில் அது போய் என்ன செய்யுது? செட்டில் ஆயிடுச்சு, சேவ் ஆயிடுச்சு. எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறது சேவ் பண்ணுறோமோ அதே போல் நாம் பார்க்கின்ற காரியங்களை இருதயத்தில் சேவ் ஆனதுனால அது மறுபடியும் சிந்தையில் கொண்டு போய் என்ன செய்யுது? சத்ருவானம் ஞாபகப்படுத்துகிறான். உடனே நம்மளுடைய செய்கையும் கூட மாறுது இல்லை? அப்போ நம்ம எந்த காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்குறோம்? எந்த காரியத்திற்கு என்னுடைய செவிகளை என்னுடைய கண்களை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அவர் சாயலாக தானே மகிமை மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியினாலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். நாம் எந்த சாயலாய் படைக்கப்பட்டோமோ, மனிதன் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதை இழந்து போன தேவ பிள்ளைகள் மறுபடியுமாய் அவர் திறந்த முகமாய் அவரிடத்தில் போய் அவரை பார்க்க நாம் அவரை போல மாறுகிறோம் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அவரை பார்க்கிற கண்ணாடியில் பார்க்கிறது போல நாம் அவரிடத்தில் நாம் என்னுடைய ஐக்கியம், என்னுடைய உறவு கர்த்தரிடத்தில் நான் ஏற்படுத்தி கொள்ள அவரை போல மறுரூபமாகிறோம். அதனால தான் சொல்றேன், நான் யாரை அதிகமாய் பார்க்கிறனோ, யாரை நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்க்கிறனோ அவரை போலவே நம்ம மாறிடுவோம்.
இல்லை? சில நபரை ரொம்ப விரும்பி அவரை நாம் அட்மயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா சில அவருடைய மேனரிசம்லாம் நமக்கு வந்துடும் இல்லை? அப்படி தானே இல்லையா? ஆமாவா? இல்லை? கணவன் மனைவி ரொம்ப நேசித்து பேசிக்கிற காரியங்கள் பார்த்தா 2 பேருடைய தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி ஆயிரும். ஏன்னா 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஒருவர் அவர்கள் புரிந்து கொள்கிறதுமா, ஒருவர் இன்ஸ்பயர் பண்ணுறதுனால அவர்களை என்ன செய்வாங்க? கணவன் நினைக்கிற மாதிரியே, நான் இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லலான்னு நினச்சேன், நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, நான் கேட்கலான்னு நினச்சி என்னை செஞ்சிட்டீங்க, அப்படி சொல்கிறோமா இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? 2 பேருடைய மன ஓட்டம். எதை அதிகமாய் நாம் பார்க்கிறோம், யாரை அதிகமாய் பார்க்கிறோம், அந்த பார்வை நம்ம என்ன செய்து அவர்களை போலவே நம்மை மாற்றுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கு சொல்லப்பட்டது, நான் கர்த்தரை காண்கிறது போல, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலால் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். இன்னைக்கு எதை நாம் பார்க்கிறோமோ அவரை போல மாறுவதற்கு லகுவாய் காரியங்கள் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. அப்போ குருடாக்குறதுக்கு என்னுடைய கண்களில் இருக்கும் ஒளியை குருடாக்குவதற்கு ஒரு நபர் இருக்கிறாரு இல்ல? நான் ஆகவே தான் சொன்னேன், 2 விதமான ஒளி. தேவன் கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். தேவனுடைய ஒளியை உள்வாங்கி நான் இந்த உலகத்தை பார்க்கும்போது கர்த்தர் எதை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அதை நான் பார்த்து என்ன செய்வேன்? என்னுடைய சரீரம் முழுதுமாய் வெளிச்சமாய் மாறுகிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அப்ப மனசுக்கு ஒரு கண் இருக்கு. இப்ப புரியுதா நான் எந்த கண்ணை பத்தி சொல்றேன்னு? நாம் பார்க்கின்ற இந்த பிசிக்கல் ஐ அல்ல, ஆவிக்குரிய கண்கள், மனக்கண்களை சத்ருவாகிய பிசாசு அவ்விசுவாசிகளுடைய கண்களை என்ன செய்யறான்? குருடாக்குறான். நாம் பார்க்கின்ற காரியங்கள் உலகத்திற்கு, நான் என்னுடைய விசுவாசத்தை குலைக்கின்ற காரியங்களை தான் என்னுடைய மாம்ச கண்களுக்கு முன்பதாக சத்ருவானவன் என்ன செய்வான்? காண்பித்து கொண்டே இருப்பான். ஆனால் என்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையை புரிந்து கொண்டு விசுவாசிக்கின்ற நபராய் மாறுகிறோமோ, இந்த மாம்சத்திற்குரிய கண்களினால் அல்ல, ஆவிக்குரிய கண்களினால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுதான் என்னுடைய சரீரத்தை வெளிச்சமாய் மாற்றுது. இதுதான் என்னுடைய சரீரத்தை ஜீவனுள்ளதாய் மாற்றுது. என்னுடைய கண்கள் எந்த ஒளியை உள்வாங்கி இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன்றதை நான் புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தின் கண்கள், மாம்சத்தின் கண்கள் என்ன செய்யும்? உலகத்தை எதெல்லாம் என்னை கீழே விழத்தள்ள முடியுமோ அதை தான் என்னை காண்பித்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவர் என்னை உருவாக்கி என்னை பலப்படுத்துகிறதுக்கு ஏதுவாய் காரியங்கள் நடக்குது பாருங்களேன். இல்லை? அப்போ கர்த்தருடைய இந்த 2 காரியம், ஒன்று ஒளியின் தூதனுடைய வெளிச்சமா இல்லை உண்மையான தேவனுடைய வெளிச்சமா, எதை என்னுடைய கண்கள் காண்கிறது என்பதை நான் அறிந்தவனாக இருக்கணும். இல்லை? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை படிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலனுடைய கையினால் கர்த்தர் பலத்த கிரியைகளை, அற்புதங்களை செய்ததை என்ன செய்தாங்க? உலக ஜனங்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. அவருடைய உருமால்கள், அவருடைய கர்ச்சீஃப் எல்லாம் என்ன செய்து அநேகரை சுஸ்தமாக்குறத பார்க்கறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆசாரிய, பிரதான ஆசாரியனுடைய மகன்கள் 2 பேர்ல, the sons of ஸ்கேவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கு 7 குமாரர்கள் இருந்தார்கள். பவுல் செய்தது போல என்னாலையும் செய்ய முடியும். அவர்கள் பார்த்தது கரெக்டா தப்பா? பார்த்தது சரியா இல்லையா? பவுலுடைய கரத்திலிருந்து கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர்கள் பார்த்தது சரிதான். ஆனால் இவர்கள் என்ன செய்தாங்க? விலை கிரயம் கொடுக்காம, இல்ல பவுலை போல அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் அந்த அபிஷேகத்திற்கு பாத்திரவான்களாய் அவர்கள் நடக்கல. ஆனா என்ன செய்யணும்னு நினைச்சாங்க? பவுலை போல தானும் செய்யணும்னு நினைச்சதுனால அவர்களும் என்ன செய்தாங்களாம்? பவுல் செய்தது போல செய்ய நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? பிசாசு அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை அரை நிர்வாணமாக ஓட விட்டதுன்னு பார்த்தோம். பார்க்கிறது நல்லது, அது பார்ப்பது
நல்ல காரியங்களை பார்க்கிறோம், கரெக்ட். ஆனா அந்த காரியத்தினுடைய கிரயமா, என்னுடைய விலை கிரயம் என்ன? அவங்கள போல நானும் செய்யணும்னு நினைக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அவர் சிந்திய ரத்தம், அவர் சிந்திய கண்ணீர், அவர் விட்ட கண்ணீர் எல்லாவற்றிற்கும் நானும் என்ன செய்யணும்? கிரயம் இல்லாமல் நான் பார்த்ததெல்லாம் எனக்கு என்ன செய்யணும்? நடக்கணும்னு நினைச்சா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், பார்க்கிற காரியத்திற்கு கிரயத்தை கொடுங்க. நான் பார்க்கிறேன், இது எனக்கு நல்ல ஒரு சரீர, இயேசுவானவர் சொன்னது போல, இந்த உலகத்தை நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அது அடுத்தது சொல்றாரு, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு சொல்றாரு, ரைட்டு. ஆனா இடைப்பட்டதுல அந்த விலை கிரயம் இருக்குது, சாக்ரிஃபைஸ் இருக்குது. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விசுவாச அடிகள் தான் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் மாறுவதற்கு என்னை பயிற்சி கொடுக்குது, என்னை பயிற்றுவிக்கிறது இல்ல. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் கூட கண்களினால் மூலமாய், இந்த கண்கள் மூலமாய் நான் பார்க்கின்ற காரியங்கள் என்னுடைய இருதயத்திற்குள் என்ன செய்து உள்ள போறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்களேன், ரெண்டாவது இந்த நாம் வாசித்த இந்த லூக்கா மத்தேயு 6:22 கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கிறோம். கண் கெட்டதா இருந்தா இதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இந்த வசனத்தினுடைய முற்பகுதியும் பிற்பகுதியும் பார்க்கும்போது நாம் இந்த 22 23 வாசித்தோம். அதே போல 19 21 வசனம் வரை இரு விதமான பொக்கிஷங்களை குறித்து சொல்லப்பட்டதற்கு பார்க்கிறோம். இரு விதமான பொக்கிஷம் 22 23 நம்ம படிச்சோம். 24வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? இரண்டு விதமான எஜமான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த 22 23 24 என்ன சொல்லப்பட்டிருக்குது? 22 23 இருவிதமான கண்கள், ஒன்று நல்ல கண், இன்னொன்று கெட்ட கண். இதை வலியுறுத்துகிறது? முன்னாடி சொல்லப்பட்ட இருவிதமான பொக்கிஷங்கள், ஒன்று பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்குது, இன்னொன்று பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது. என்னுடைய கண்கள் எதன் மேல் இருக்கிறது? என்னுடைய பொக்கிஷம் உலகத்திற்கு அடுத்த பொக்கிஷமா இருக்குதா, பரலோகத்தின் பொக்கிஷமா இருக்குதா? அடுத்து சொல்லப்பட்ட இரண்டு எஜமான்களில நான் பூமிக்கு ஊழியம் செய்கிற, பூமிக்கு அடுத்த எஜமானனா இருக்கிறேனா, எஜமானுக்கு ஊழியம் செய்கிறேனா, இல்ல தேவனுக்கு ஊழியம் செய்கிறேனா? என்னுடைய கண்கள் எதன் மேல்? முன்னாடி உள்ள ரெண்டு பொக்கிஷமும் பின்னாடி உள்ள ரெண்டு எஜமான்களுக்கும் நடுவில் சொல்லப்பட்ட அந்த இரண்டு கண்களும் எதன் மேல் கவனமா இருக்கிறது? உலகத்தரமான பொக்கிஷத்திற்கா, உலகத்தரமான எஜமான்களுக்கா? என்னுடைய கண்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்களேன், காதுகள்ல இரண்டாவது என்ட்ரன்ஸ் என்னது? காதுகள். திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தின் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கேட்ட வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்ட, இல்ல கர்த்தரால் பெற்றுக்கொண்ட வார்த்தையை நீ என்ன செய்ய? சமயம் வாய்க்காதோ மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் இந்த திருவசனத்தை பிரசங்கிக்கணும். நான் கேட்கிறவனாய் இருந்தா, கேட்டுக்கொள்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவனாய், பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறவனாய் மாறணும். அடுத்த வசனத்தை பார்ப்போமே. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, அடுத்த வசனம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஹல்லேலூயா. 3வது வசனம் ரொம்ப முக்கியமான. ஏனென்றால் ஏன் இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, கடிந்து கொள்ளு, உபதேசம் பண்ணுன்னு சொல்றாருன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை சேர்த்து கொள்வார்கள். இதில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, itching ears. எனக்கு சாதகமாய் பேசுகிற வார்த்தைகளை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்ளுவேன். என்னை கடிந்து கொள்ளுகிறதை, எனக்கு உபதேசிக்கிறதை நான் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. இதெல்லாம் எனக்கு இல்லை பாஸ்டர், இதெல்லாம் என்னுடைய பங்கு அல்ல. வேதம் என்பது எனக்கு ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொண்டு வருகிறது அல்ல, என்னை சீர்படுத்தி என்னை உருவாக்கி என்ன செய்யறது? கடிந்து கொண்டு சீர்பொருந்துதலுக்கும் அவருடைய வார்த்தை நீதிக்கு நேராக என்னை நடத்துவதற்கு தான் அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இங்கு சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்னுடைய காதுகள் எதை நாடி சொல்லுகிறது?
ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, என்னை உருவாக்குகிற வார்த்தைகளுக்கு நேராக என் செவிகளை நான் சாய்ப்பேன் என்றால் இந்த வாசல் எப்படி இருக்கும்? தேவையில்லாத கட்டுக்கதைகளுக்கும் என்னுடைய இந்த வாசல் என்ன செய்யாது? இடம் கொடுக்காது, அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் தமது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு போதகர்களை என்ன செய்யறாராம்? நியமிக்கிறார், அல்ல கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய இஷ்டத்தின்படி அல்ல. இன்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஆசீர்வாதத்தை ஒரு என்கரேஜ்மெண்டா தான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்கா தான் இருக்குது. என்ன மோட்டிவேட் பண்ணி போறது அல்ல சபை. சபை என்பது உங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் உருவாக்கி பரிசுத்தவான்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை, தேவன் நிர்ணயித்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் முடித்து பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக என்னை கொண்டு செல்வதுதான் அவருடைய வார்த்தையா இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் என்ன செய்யணும்? மாறணும். நம்மளுடைய சொந்த கணிப்புக்கு, என்னுடைய சொந்த விருப்பத்தை, நான் எதெல்லாம் விரும்புறேனோ அதை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றது அல்ல. என்னை கடிந்து சீர்பொருத்தி என்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என்னை உயர்த்தும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல, கட்டுக்கதைகளுக்கெல்லாம் நம்மளுடைய செவிகளை சாய்க்காதபடி. இன்னொரு வசனத்தை யாக்கோபு முதல் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை கூட படிக்கலாம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் இல்லாதபடி, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதைபடி தேவனுடைய, நான் இன்னொன்னு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு செய்தி அவசியம் அல்ல, இன்னொரு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். இன்னைக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்ம சர்ச்சில் கேட்கிறோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல அநேக செய்திகள் நீங்க கேட்கலாம். ஆனால் செய்திகள் அல்ல, கேட்ட வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிவதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியம். நான் இந்த காதுகளை என்னுடைய விருப்பத்தின்படி கேட்கணும்னு நினைச்சேன்னா அநேக வார்த்தைகள், ஸ்வீட் கோட்டட் மெசேஜ் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செய்கிறவர்களாய் மாறும். ஹல்லேலூயா. ஒரு கடையில் ஒரு செல்லர் என்ன பண்ணாரு, ஒரு வியாபாரி என்ன பண்ணியிருக்கிறாரு, சோப்பு கட்டிகளே வியாபாரம் பண்றது தான் அவருடைய வேலை. துணிகளை துவைக்கக்கூடிய சோப்புகளை வியாபாரம் பண்றது அவருடைய வேலை. அவர் போர்டு எழுதி போட்டிருந்தாரா, இந்த சோப்பு எல்லா அழுக்கையும் என்ன செய்யும்? நீக்கும் அப்படின்னாரா. பெரிய போர்டா இருந்துதான். ஆனா இவர் போட்டிருந்த ட்ரெஸ் எப்படி இருந்துதான்? ஆமா, அழுக்கு மூட்டை மாதிரி ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா எழுதி இருக்கிற போர்டு எப்படி? இந்த சோப்பு கட்டியை உபயோகிச்சீங்கன்னா எல்லா அழுக்கும் போகும்னாராம். ஒருத்தர் போய் பார்த்துட்டு, ஏன்பா அழகா எழுதி இருக்கிறியே, உன்னுடைய ட்ரெஸ் நீ என்ன செய்யல, துவைக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரா. நான் என்ன சொன்னாரா, நான் வெறும் சப்ளையர் தான், நான் அப்ளையர் இல்லைன்ட்டாராம். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் வார்த்தை எனக்கு கொடுத்தாருன்னா அப்படியே தூக்கி அங்க பாஸ் பண்ணிடுவேன். சப்ளையர் தான், நாட் அப்ளையர்னாராம். அது போலவே நம்மளுடைய வாழ்க்கையில அநேக வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு இதை நான் கற்பிக்கணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்? படிக்கிறோமே தவிர என்னை உருவாக்குகிற வார்த்தை, என்னை பண்படுத்துகிற வார்த்தை, இதுதான் உங்களுடைய செவிகளில் இருக்கணும். நான் காலையில் எந்திரிச்சோன்ன, இன்று கர்த்தர் எனக்கு கற்பிக்கின்ற காரியம் என்ன, இப்படி என்னுடைய வாசலின் தாழ்பாலை நான் பலப்படுத்திக் கொள்வேன் என்றால், நம்ம பார்த்தோம் கர்த்தர் அவர் உன் வாசல்களை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சில வாசல்களை நீங்களும் நானும் தான் பலப்படுத்தணும். என்னுடைய கண்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணல, நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். என்னுடைய செவிகளை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். இதுதான் என்னுடைய சரீரத்திற்கு போயிட்டு, இந்த சரீரம் என்ன, இந்த பார்க்கின்ற வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கின்ற காரியம் தான் என்னுடைய சரீரத்தை இயக்குகிறது. ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டது, உன் கண் நல்லதா இருந்தா உன் சரீரம் முழுதும் எப்படியா இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். என்னுடைய சரீரம் வெளிச்சமா இருக்கணும்னா, நான் பார்க்கின்ற காரியங்கள், நான் கேட்கின்ற காரியங்களை, கர்த்தர் எதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் நான் பார்க்க விரும்பணும். மோசே அதுதான் சொன்னார்ல, நீர் வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் போக மாட்டேன். இது பாடும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதனால்னு சொல்றோம். இது வெறும் பாடல் அல்ல,
பாடல் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு செய்ய போகிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சில காரியங்களை பார்த்து தீர்மானிச்சிடுறோம். நாம பாடல் ஆராதனையும் போது ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, கோலியாத் குறித்து பார்த்தோம். நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்களாக காலையும் சாயங்காலமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சவால் விட்டு கொண்டே இருந்தான். நான் சொல்றேன், சத்துருவானவன் உங்களை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பான். நீங்க பார்க்கின்ற காரியங்களை கண்கள், இந்த சரீரத்தின் கண்களின் மூலமாய் மாத்திரம், உங்களுடைய அறிவின் மூலமா நீங்க பார்த்தீங்கன்னா பயந்து போவீர்கள். நான் சொன்ன கர்த்தருடைய ஒளியை கொண்டு நீங்க பார்க்கும்போது தான் அவன் பலசாலிகள் எல்லாம், இஸ்ரவேல்ல பெரிய பலசாலிகள் எல்லாம் இந்த கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இவன் 40 நாள், ஒரு நாள் அல்ல, 40 நாள் 2 வேளை காலையிலையும் சாயங்காலையும் வந்து என்னோடு போர் செய்பவன் யார் என்று சொல்லி எல்லார்ட்டையும் என்ன செய்யறான்? சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உண்மையிலே அவன் சண்டை போடுறவனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? முத நாளே எல்லாத்தையும் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போயிருக்கணும். சத்துருவானவனுக்கு அந்த தைரியம் கிடையாது. அவன் உங்களை என்ன செய்வான்? என்னையும் பயமுறுத்தி கொண்டே தான் இருப்பான். என்னுடைய பார்வை உலகத்தின் அடிப்படையில் இருந்ததுன்னா பயந்து நடுங்க தான் செய்வான். ஆனால் வாலிபனான ஒரு சிறு பிள்ளையான தாவீது என்ன செய்தான்? கோலியாத்தை முறியடிக்கும்படி ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய கண்கள் எதை பார்க்குது, என்னுடைய காதுகள் எதை கேட்குது என்பதை நான் அறிந்திருந்தால் தேவனுடைய காரியங்களை முழுமையா செய்ய முடியும். பாருங்க, அதே என்னாகும் 14ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோமே. என்னாகும் 14ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த குறித்து சொல்லப்பட்டிருக்குது? 12 வேவுக்காரர்களை என்ன செய்யப்பட்டது? அனுப்பப்பட்டது. எல்லா பிரபுக்களும் போய் என்ன செய்யுங்க, நாம் சுதந்திரிக்க போகின்ற கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் 10 பேர் பார்த்த விதம் வேறு. பார்த்தது ஒரே இடம் தான், ஆனால் பார்த்த நபர்களுடைய அப்ரோச் என்ன இருக்குது? 10 பேர் வேற மாதிரி பார்க்குறாங்க, 2 பேர் வேற மாதிரி பார்க்குறாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்துன்னு சொல்றேன், உங்களுக்கும் அதே போல அநேக ஜாயன்ஸ் இருக்கலாம், அநேக ராட்சசர்கள் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் உங்களுடைய பண பிரச்சனையை கொண்டு வரலாம், ஒருவேளை சரீர பலவீனத்தை கொண்டு வரலாம், ஒருவேளை குடும்ப உறவுல பிரச்சனையை கொண்டு வரலாம், அநேக பிரச்சனைகளை கொண்டு வரலாம், எண்ணங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். ஆனால் ராட்சசர்கள் போல இருக்கின்ற இவர்களை யோசுவாவும் காலேபும் பார்த்த காரியம் என்ன தெரியுமா? என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் செய்ய முடியும். பார்த்த விதம், பார்த்த நபர்கள், பார்த்த காட்சிகள் ஒன்றுதான், ஆனால் அவர்கள் பார்வையில் மாற்றம் உண்டாயிருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நாம் சந்திக்கின்ற சவால்கள் இந்த உலகத்தாரை போல மற்றவர்களை போல நமக்கும் பாடுகள் இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான், எல்லா காட்சிகள் ஒன்றுதான். பார்க்கிற விதத்தை நாம் மாற்றிக்கொண்டோம் என்றால் கர்த்தர் உங்கள் மூலமா தான் அதுக்கு அந்த விடுதலை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோனாவை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். யோனா, தேவன் ஒரு காரியத்தை, ஒரு கட்டளையை கொடுத்தார். நீ என்ன செய்ய? நினைவேக்கு போய் நான் சொல்லுகிற வார்த்தையை மாத்திரம் சொல்லுன்னு சொன்னாரு. ஆனால் அவனோ வேறு விதமாய் போனா. ஆனால் நினைவே ஜனங்களுக்கு அவன் அற்புதம் செய்யல. யோனா அற்புதம் செய்ததுனால நினைவே மக்கள் மனம் திரும்பினாங்களா? கிடையாது. இல்ல அவர்களுக்கு சாதகமாய் பேசினதுனால ஏதாவது நடந்ததா? அவர்களுக்கு சாதகமாய் பேசல. நீங்க அழிந்து போவீர்கள் என்று தான் சொன்னான். ஆனால் இருந்தாலும் நினைவேயின் மக்கள் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்தாங்க? கர்த்தரிடத்தில் உபவாசித்தார்கள், தேவனிடத்தில் சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? முதலாவது, ஏன் அவன் பயந்து ஓடணும்? நினைவே என்பது அசீரிய ராஜ்யத்தில் ஒரு பகுதியா இருக்குது. இந்த அசீரியர்கள் எப்படி இருந்தாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டு, இல்ல போரில் வெற்றி பெற்று சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த மக்கள் என்ன செய்தார்களாம்? கொடூரமாய் அவர்களை கொலை செய்தார்கள் என்று இருக்கு. மற்றவர்களுக்கு ஒரு கொடூரத்தை செய்து அது அவர்களுக்கு ஒரு கேளிக்கையா இருந்தது, அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தது. அவர்களை
மிகவும் கொடூரமாய் நடத்தினார்கள். காரணம் என்ன தெரியுமா? மற்ற தேசங்கள் அவர்களை பார்த்து பயப்படணும்னு நினைச்சு இப்படி செய்தாங்க. இதெல்லாம் பார்த்த யோனா தான், இதெல்லாம் கேட்ட யோனா தான், ஐயோ இவங்க பயங்கரமான கொடூரமானவர்கள், இவர்களிடத்துல போனா என்னையும் இது மாதிரி செய்வாங்கன்ற பயந்து தான் ஓடனான். ஆனால் எதற்கு அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் தெரியுமா? ஏன் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள்? நினைவே மக்களினுடைய பிரதான தெய்வம் என்று சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? நினைவே மக்களுடைய பிரதான தேவன் அது ONS சொல்லப்படுகிறது. நீங்க வேணா நீங்க போய் குறிச்சு கொள்ளுங்க. OANNES ONS. இந்த தெய்வம் உருவம் என்னன்னா, ஒரு மீனின் வாயிலிருந்து ஒரு மனுஷன் வர மாதிரி இருக்கும். அதுதான் அதனுடைய உருவம். அதுதான் அவருடைய பிரதான தெய்வமா இருந்துச்சு. ஆனால் யோனாவை கர்த்தர் மறுபடியும் எப்படி வெளியில கொண்டு வந்தாரு? மீனின் வாயிலிருந்து மறுபடியும் வாந்தி பண்ணி போட்டது. இதை கண்ட அந்த ஜனங்கள், எங்களுடைய தேவன் ஒரு உருவமா இருந்தது, ஆனால் இந்த மனுஷனோ எங்கள் தெய்வத்தை போல ஒரு உருவத்தை கொண்டிருந்தாலும் கூட சரியான வார்த்தையை, உண்மையான சத்தியம், உண்மையான தேவனை காட்டி கொடுத்தபடியினால் அவர்கள் தேசம் முழுதுமா என்ன செய்தார்களா? மிருக ஜீவனில் இருந்து சிறு பிள்ளைகள் வரையும் உபவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கண்கள் பார்க்கிற, நான் என்னுடைய கண்களில் எதை பார்க்கிறேன் என்பதுதான் என்னுடைய மனமாற்றத்திற்கும் என்னுடைய சரீரம் ஒளியா இருப்பதற்கும் நான் இடம் கொடுக்கிறேன். உங்களுடைய கண்களையும் உங்களுடைய காதுகளையும் எதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க? சிந்திச்சு பார்க்கும்படி நான் அழைக்கிறேன். எதை நீங்க கேட்குறீங்க? காசிப்புக்கு உங்க காது, எதையாவது பேசுறவங்க காது நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? You are asked for trouble. உங்களுக்கு அப்ப தெரியாது, நல்லா தான் இருக்கும் மற்றவங்களை பத்தி பேசுறது. ஆனா அது என்ன செய்யும்? உங்கள் ஆத்துமாவை கெடுக்கும். எதை அதிகமாய் நான் பார்க்கிறேன்? இன்னைக்கு எல்லார் வீட்லையும் எல்லார் கையிலையும் ஆளுக்கு 1 இல்ல 2 மொபைல் கூட சில பேர் வச்சிருக்கோம். 2 மொபைல் இருக்குது சில பேர்கிட்ட. 1 வச்சுட்டோன்னா அடுத்தது இந்த மொபைல்ல என்ன வருது? என்னுடைய நேரத்தை நான் எதுக்கு, என்னுடைய கண்கள், என்னுடைய வாசலை நான் எதுக்கு நான் கொடுக்கிறேன்? என்னுடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய, என்னுடைய மன கண்களை குருடாக்குகிற சத்ரு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்து கொண்டே தான் இருக்கிறான். என்னுடைய வாசல்களை நான் ஸ்திரப்படுத்தி கொண்டேன் என்றால், என்னுடைய காதுகளுக்கு கள்ள உபதேசத்தினால் அல்ல, நல்ல உபதேசத்திற்கு நான் என்னுடைய காதுகளை கொடுப்பேன் என்றால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் என்னுடைய ஆத்துமாவும் என்ன செய்யும்? பலப்படும். ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போமா? நம்மளுடைய நேரத்தை, என்னுடைய கண்களை, என்னுடைய காதுகளை நான் எதுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்? இந்த நாள் ஒரு தீர்மானத்தோடு கூட, கர்த்தாவே, உலகத்தின் ஒளியினால் நான் பார்ப்பதற்கு அல்ல, தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய ஒளியின் மூலமா என்னுடைய கண்கள் காணத்தக்கதாய் இருதயத்தின் ஏக்கமாய் மாற்ற இந்த நாளில் நீங்க எந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்களோ ஒரே ஒரு காரியம்தான், என்னுடைய நேரத்தை, என்னுடைய கண்களை, என்னுடைய செவிகளை நான் எதற்கு நேராய் திருப்பி வைத்திருக்கிறேன்? ஒரு விஷயம் கர்த்தரோடு கூட நீங்க ஒப்புரவாகும்படி, தீதான காரியத்தை நான் இனி பார்க்க மாட்டேன் கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொன்னது போல, தீமையான காரியங்களை நான் என் கண்களை விட்டு விலக்குகிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும்.